ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்டில் மெரைன் அக்கௌண்ட் எப்படி மெரைனில் ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 33 பார்க்கலாம் இன்றைக்கி. ப்ரிப்பேர் ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் as on 31st March 2020 ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ரிசர்வ்ஸ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் பிகினிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ரிசர்வ் இதுவுமே பிகினிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் எவர் நம்மளுக்கு பிகினிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஹேஸ் டு பி லைக் சப்ராக்டட் ஃப்ரம் தி அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை எந்த ஷெடியூலில் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்பர் 1 ப்ரீமியமில் எடுப்போம். ஸோ பிகினிங்கில் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ரீமியம் லெஸ் ரீஇன்சூரன்ஸ் அதோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஷெடியூல் நம்பர் 1. அண்ட் தென் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ கிளைம்ஸ்னாலே நம்மளுக்கு ஷெடியூல் நம்பர் 2. அண்ட் இதில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பிகினிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளைம்ஸ் பெய்டு என்ன பண்ண போகிறோம் ஷெடியூல் நம்பர் 2ல் போட போகிறோம். கமிஷன் அண்ட் தென் ஷெடியூல் நம்பர் 3. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷெடியூல் 4 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆடிட் ஃபீ, டைரக்டர் சிட்டிங் ஃபீ, டெப்ரிசியேஷன், ஜென்ரல் சார்ஜஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஷெடியூல் நம்பர் 4 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். Outstanding claims due on 31st March 2020 was 60 and additional reserves to be maintained at 10% on net premium. Net premium ல இருந்து அதாவது net premiumனா premiumல இருந்து நம்ம 10% மெயின்டைன் பண்ண போகிறோம் additional reserve. இது எல்லாமே நம்மளுக்கு end of the balance நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால எண்டில் வரக்கூடியது தான். ஸோ எண்டில் எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ லைக்வைஸ் நம்ம கிளைமில் போயிட்டு இந்த அவுட்ஸ்டாண்டிங் கிளைம்ஸை 60 rupees ஆட் பண்ணி காமிச்சிருவோம் ஷெடியூல் 2ல். இங்கே நம்மளுக்கு அடிஷ்னல் ரிசர்வ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப் ப்ரீமியம். ஸோ ஷெடியூல் நம்பர் 1 ப்ரீமியமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடிஷ்னல் ரிசர்வ் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நம்பர் 1 ப்ரீமியம். ஸோ ப்ரீமியமில் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ப்ரீமியம் லெஸ் ரீஇன்சூரன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெட் ப்ரீமியம் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிசர்வ் இவங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த ரிசர்வ் 10% வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் நெட் ப்ரீமியம் வி ஆர் ஃபைண்டிங் அவுட் 10% அடிஷ்னல் ரிசர்வ் அது 72. நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எண்ட் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைனுக்கு 100% ஆகும், ஃபயருக்கு 50%. ஸோ இப்போ நம்ம மெரைனுக்கு ரெவன்யூ போடுறதுனால மெரைனுக்கான அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் அட் எண்ட் எவ்வளோ பர்சன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவுட் ஆஃப் நெட் premium we have to find out 100%. so 100% னா obviously full the net premium நம்ம எடுத்துப்போம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் இதை ஆட் பண்ணிவிட்டு next what we are going to do additional reserve at the beginning. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் reserve for unexpected risk beginningகும் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் ரிசர்வ் பிகினிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம் நம்ம as I said earlier இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 474.25 அப்படின்னு ஷெடியூல் நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் பண்ண போகிறது ஷெடியூல் 2. ஸோ ஷெடியூல் 2ல என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஷெடியூல் 2நாலே கிளைம்ஸ். ஸோ கொஸ்டினில் பாருங்கள் கிளைம்ஸ் பெய்டு கொடுத்துருக்காங்க, கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பிகினிங் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டியூ ஆன் எண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு பிகினிங்கை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளைம்ஸ் பெய்டு எடுத்துருக்கோம், கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் எண்ட் ஆட் பண்ணிவிட்டு பிகினிங்கை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட் லாஸ்ட் நம்மளுக்கு ஷெடியூல் 2ல 370 rupees நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கமிங் டு ஷெடியூல் 3. ஷெடியூல் 3 இஸ் கமிஷன். ஸோ கமிஷனில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, நம்மளுக்கு கொஸ்டினில் கமிஷன் 35 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து நான் டோட்டல் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஷெடியூல் 4. ஸோ டோட்டலி நம்மளுக்கு ரெவன்யூக்கு 4 ஷெடியூல்ஸ் தான். அதில் 4th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஆடிட் ஃபீ அண்ட் தென் டேரக்டர் சிட்டிங் ஃபீ, டெப்ரிசியேஷன், ஜென்ரல் சார்ஜஸ் இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 84.4. இது வந்துட்டு 3.4. ஓகே பாயிண்ட்டில் நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் 4 ஷெடியூல்ஸ் போட்டுட்டோம். அந்த 4 ஷெடியூல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் மெரைன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்மள கொஸ்டினில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் மெரைன் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ப்ரீமியம் ஏர்ன்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 474.25. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதர் இன்கமோ இல்லை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சம்திங் அது எதுவுமே நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அதர் இன்கம்ஸும் இல்லை. ஸோ டோட்டல் நம்ம என்ன பண்ணிடலாம் டோட்டல் ஏ ப்ரீமியமோட அமௌண்ட் காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷெடியூல் 2, 3, 4 டோட்டல் பண்ணணும். ஸோ அதுக்கு கிளைம்ஸ் இன்கர்ட் ஷெடியூல் 2 அமௌண்ட் வந்து 370. நெக்ஸ்ட் கமிஷன் நம்ம ஷெடியூல் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கமிஷனோட ஷெடியூல் நம்பர் 3 அமௌண்ட் 35. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல் 4 84.4. ஸோ டோட்டல் இது என்ன பண்ண போகிறோம் இங்கே நம்ம செப்பரேட்டாக காமிச்ச மாதிரி இங்கே நம்ம டோட்டல் பண்ணி டோட்டல் பின்னு காமிக்க போகிறோம். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் எதர் ஆப்ரேட்டிங் லாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் A மைனஸ் B. அப்போ பியோட டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 heads which is 2, 3 and 4 ஷெடியூல் 3 இந்த மூணுமே நம்ம இந்த ஷெடியூலில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் B வந்துடும். அட் லாஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் லாஸ் ஆர் ப்ராஃபிட். நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் கிரேட்டர் தென் தி ப்ரீமியம். ஓகேங்களா அதாவது டோட்டல் A இஸ் லெஸ் தென் டோட்டல் B. அப்போது A மைனஸ் B பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் லாஸ் வருது விச் இஸ் 15,140. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் 33. ஸோ வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கமெண்ட் அண்ட் மேக் my account follow, share and subscribe. Thanks for watching.